And the entire community is not bad. There are few terrorists who have created such a feeling about a religion, no doubt, they bring about. And there is another side that can only bring about. சிரியா, கொலம்பியா போன்ற நாடுகளில் ஆயுதமேந்திய போராளிகளை சந்தித்து பேசி அவர் உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்தி ஆயுதத்தை கைவிடச் செய்திருக்கின்றார். நம்முடைய பாரத நாட்டில் கூட நக்சல்கள் போராடி வருகின்றார்கள். அத்தகைய நக்சல்களை எல்லாம் சந்தித்து பல நக்சல் பிரிவினர்களை எல்லாம் ஆயுதத்தை கைவிட்டு மீண்டும் சமுதாயத்தோடு இணைய செய்வதற்காக இவர் பாடுபட்டு வருகின்றார். அயோத்தி பிரச்சனை வந்துகின்ற பொழுது அங்கே ராம ஜன்மபூமி தான் வர வேண்டும் என்பதற்காக அதை எதிர்க்கின்ற முஸ்லீம்களிடையே பேசி அவர்களை எல்லாம் ஒரு வழியாக சமாதானப்படுத்துவதற்கும் இவர் நல்ல முயற்சி எடுத்திருக்கின்றார். காஷ்மீரத்திலே கூட இவருடைய பணி சிறப்பாக நடைபெற்ற காரணத்தினால் இப்போது காஷ்மீரிலே அமைதி வந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இப்படி பல்வேறு சமுதாய பணிகளையும் செய்து ஆன்மீக பயணத்தையும் மேற்கொண்டு நாட்டுக்கும் உலகுக்கும் நல்லது செய்கின்ற ஸ்ரீ பத்மாசனத்தில் அமர்ந்து பயிற்சி செய்தால் நல்லது. உங்க முதுகு நேரா வைங்க, இடது கைகளை சின் முத்திரையில் வைங்க, வலது கையை நாசிக முத்திரையில் வைங்க. உங்க கட்ட விரலை வலது நாசியில வச்சு இடது நாசி வழியா மூச்சை உள்ள இழுங்க. உங்க மோதிர விரலை எடுத்து இடது நாசியை மூடி. There is a need for action. Everyone should come together and really corner these people who have been indoctrined. At this hour of grief and rage, the whole world should come together to show the place of the terrorists where they belong to. Every sane person will condemn this. But now it's not just enough to condemn, but there is a need for action. Everyone should come together and really corner these people who have been indoctrined in such a terrorist mindset. It should be nipped at the bud where such indoctrination is being given wherever it is in the world. Innocent people's lives are being targeted by this inhuman behavior which should be done away with. At this hour of grief, let's all pray for the strength of the victims' families.